தேவையில்லாம இந்த தீபிகா மேடம் வந்துட்டு மிகப்பெரிய ரிஸ்க் எல்லாமே எடுத்து கடைசியில இப்படி பல்ப் வாங்குவாங்க. அதுவும் இல்லாம வந்து போலீஸ் கிட்டயும், அதே மாதிரி தன்னோட அதாவது இந்த ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா? ஐஷு கிட்டயும் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே வந்து இப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நம்ம தீபன் வந்துட்டு ஏற்கனவே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது நீ என்னதான் வந்து ஓடி ஜெயிச்சாலுமே கூட அது உன்னோட வெற்றி கிடையாது. நீ வந்து வெண்பா கூட ஓடி ஜெயிக்கிறது தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இந்த ஐஷு வந்து இப்போ தனியா ஓடி ஜெயிச்சிட்டாங்க. அதாவது கூட எல்லாருமே ஓடுனாங்க. பட் இருந்தாலும் ஐஷுக்கு ஈக்குவலா ஓடுறது வெண்பா. வெண்பாவே இல்லாம ஓடி ஜெயிச்சிட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா உண்மையான பிரச்சனை இதுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆக போகுது. உண்மையிலேயே தீபிகா எந்த அளவுக்கு மோசமானவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஐஷு தெரிஞ்சுக்க போறாங்க. ஐஷு இருந்துட்டு சும்மா விட போறது கிடையாது. கண்டிப்பா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். என்ன ஒண்ணு கொஞ்சம் அதாவது வெண்பா வந்து இப்படி கேலியும் கிண்டலுமா பேசிட்டாங்க, என்ன கேவலமா பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி வெண்பா மேல கோவப்பட்டதுனால வந்து இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வந்து மோசமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாம நம்ம எதுக்காக தேவையில்லாம வந்து வெண்பா மேல வந்து கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஐஷு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையும் வரப்போகுது. அதே மாதிரி உண்மையிலேயே இப்போ வெண்பாவோட கடத்தல்ல சம்மந்தப்பட்டது தன்னோட அம்மா தான், தன்னோட மம்மி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ ஐஷுக்கு தெரிய வரப்போகுது. ஐஷு இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா போலீஸ் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் விஜய் அதுக்கப்புறம் மல்லி இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த தீபிகா எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அதாவது ஐஷு இருந்துட்டு இந்த போட்டியில வெண்பா கலந்துக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா சின்ன குழந்தை தன்னோட மம்மியே இப்படி சொல்றாங்க. அதுவும் இல்லாம தன்னோட நல்லதுக்கா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு ஐஷு வந்துட்டு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ ஓடி ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெண்பா வந்து காணாம போயிட்டா உனக்கு தெரியுமா ஐஷு? அதாவது ஐஷு கிட்ட வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து வெண்பா வந்து அன்னைக்கு ஜெயிச்சாலுமே கூட அது உன்னோட வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருக்குமே தான் அந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னா. அதே மாதிரி இப்போ வெண்பா இல்லாம நீ ஜெயிச்சிருக்க. வெண்பா மட்டும் ஓடி இருந்தா கண்டிப்பா வெண்பா தான் ஜெயிச்சிருப்பா. அதே மாதிரி இங்க வந்து வெண்பா வந்து காணாம போன ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா ஐஷு? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஓகே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஐஷுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் வந்து தன்னோட மம்மி தான் பெஸ்ட் மம்மி. தன்னோட மம்மியால தான் வந்து நம்ம இந்த ஒரு போட்டியில வந்து ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான வெற்றி எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஐஷு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தன்னோட மம்மிய வந்து ஐஷு அதாவது வெண்பா வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடியே வந்து ஐஷுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெண்பா வந்து உன்னை எப்பவுமே தப்பா பேசுனதே கிடையாது. அதாவது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வெண்பாவை உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. வெண்பாவை வந்து உன் மேல கோவப்படல, உன்னை வந்து கேலியும் கிண்டலுமா பேசல, நீ தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேசல, இந்த மாதிரி எதுவுமே பேசல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை வந்து எடுத்து விடுறாங்க. அதாவது உண்மையிலேயே வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக ஐஷு வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஐஷு இப்போ முழுசா வந்து இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டே வந்து என்னோட வெண்பா தான். வெண்பாவை வந்து நான் தப்பா நினைச்சிருக்கேனே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த வெற்றி எனக்கு சொந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த மேடையிலேயே வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பேசுறாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து ஓரளவுக்கு எல்லாமே நார்மலா முடிஞ்சது. அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகாவுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு வெண்பாவோட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா ஐஷு இருந்துட்டு வெண்பா இருக்கக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா மம்மிக்கு தெரியும். மம்மி தான் வந்து அந்த ஐஷு அதாவது வெண்பாவை வந்து கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ ஐஷு வந்துட்டு அவங்க அம்மா வந்து போன்ல பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங் வந்து ஏற்கனவே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி போலீஸ்ல அந்த ரவுடிங்ல அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னா வெண்பா வந்து காணாம போயிட்டாங்க. வெண்பா காணாம போனதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அதே சமயத்துல அந்த ரவுடிங்களும் வாயை திறந்துடுறானுங்க. இந்த மாதிரி வந்து தீபிகா மேடம் இன்ஸ்பெக்டர் தான் வந்து எங்களை வெண்பாவை கடத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா இப்போ ஐஷு வந்து இந்த விஷயத்த சும்மா விடுறதில்ல. ஐஷு இருந்துகிட்டு மம்மி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க.
அதாவது உண்மையிலேயே வெண்பாவ நீங்க கடத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, வெண்பாவ கடத்தின ஒரு விஷயத்த விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் சொல்லிடுறாங்க. விஜயும், மல்லியும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த சும்மாவே விட போறது கிடையாது. அதாவது நம்ம மல்லி எல்லாம் செம்ம கோவத்துல இருக்காங்க. உண்மையிலேயே தீபிகா மேடம் இவ்ளோ மோசமா நடந்துக்காம அமைதியா, பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தீபிகா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே வேலை போற ஒரு சிச்சுவேஷன் சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க. ஆனா இப்போ விஜயும் மல்லியும் இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல விஜய்க்கும், மல்லிக்கும் நடுவுல இப்போ ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. ஏன்னா விஜய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தன்னோட பொண்ணு வெண்பா. வெண்பாவையே மல்லி அ மல்லிகிட்ட அவ்வளவு சொல்லியுமே கூட கேட்காம வெண்பாவ தொலைச்சுட்டு நிக்கிறாளே அப்படிங்கிற மாரி சொல்லி செம்ம கோவத்துல விஜய் மல்லிகிட்ட பேசுறதுல ஒண்ணும் இல்ல. நம்ம வெண்பாவ தேடி அலையறாரு இப்போ. எங்க இருப்பாங்க நம்ம வெண்பா அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா அடுத்தடுத்து வெண்பாவ காப்பாத்துறது மட்டும் இல்லாம இன்னும் பல குழந்தைங்களை நம்ம விஜய் எல்லாம் காப்பாத்த போறாங்க. அதுவும் இல்லாம இதுல வெண்பா மாஸ் காட்ட போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதியாயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்து கடைசியில வெண்பாவையும் காப்பாத்துவாங்க. ஆனா அதுக்குள்ள தீபிகா மேடத்துக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது. தீபிகா மேடம் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா தீபிகா மேடம் ஜெயிலுக்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.